வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் பீரியட் கிராம்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஹோம் ரெமடியை தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால கெட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். கெட்டிலில் முதல்ல கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கப் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 கப் தண்ணியில் வந்துட்டு ஒரு பொடி போடணும். அந்த பொடியை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அந்த 2 கப் தண்ணியில் அந்த 1 ஸ்பூன் பொடி நம்ம போட்டதுக்கப்புறமா அந்த 2 கப் தண்ணி வந்துட்டு 1 கப் தண்ணியாக வத்துற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். ஓகே, முதல்ல இந்த பொடி என்னன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓமம், அந்த ஓமத்தை தான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இது கூட வேணும்னா சில பேர் ஜீரகம் ஆட் பண்ணிப்பாங்க, சில பேர் கருஞ்சீரகம் கூட ஆட் பண்ணிப்பாங்க. நான் அதெல்லாம் ஆட் பண்ணல, ஓமம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஜீரகம் கருஞ்சீரகம் எல்லாம் அதுவும் வறுத்ததை ஆட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கிளியராக தெரியல. ஸோ அந்த ஓமம் பொடி தான் இது, அம்மா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஓமம் பொடியில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு 2 டேஸ்க்கு பத்துற மாதிரி என்னோடய ஃப்ளாஸ்கில் வந்துட்டு நான் தண்ணி பிடிச்சிப்பேன். ஸோ அந்த 2 டேஸ்க்கு பத்துற மாதிரி நான் வந்துட்டு கெட்டிலில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் அந்த ஓமம் பொடி அதை போட்டுட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுவேன். அந்த 10 மினிட்ஸில் வந்துட்டு ரொம்பலாம் வத்தாது, ஆனால் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அந்த 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்து நான் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி நான் ஈவினிங் பண்ணுறேன்னா ஈவினிங், அப்புறம் நாளைக்கு, அப்புறம் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எனக்கு அது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்படி நான் வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்காக பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது எப்படின்னா, நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம், இல்லை நீங்கள் நைட்டு குடிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு 1 வீக் முன்னாடிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிராம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். டாடா, பாய்.